இறைவன் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலமே எழுவோம். இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம். திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய் கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்நாளில் அந்தோனியார் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்தோனியார் நம் இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்றும், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு புனித அந்தோனியார் எவ்வாறு எல்லா நிலைகளிலும் செயல்பட்டாரோ அதே நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வில் செயல்பட இறைவன் அருள் புரிய இந்த வழியிலே உருக்கமுடன் என்று ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது தண்டுக்காரன் குடும்பம், ஆரோக்கியதாஸ் ஆசிரியர், எழில்ராணி, அருட்சகோதரி அழகுநிலா, கவிமுகில், பியூலா இன்ஃபென்டா, ஃபிலோமினால் குடும்பத்திற்கு அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகவும், அழகுநிலா நன்றாக படிக்கவும், கவிமுகில் நல்ல முறையில் தேர்வு எழுதவும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் சமாதானம் கிடைக்கவும், ஆலய கட்டுமான பணி விரைவில் தொடங்கும்படியாகும். பெட்டி குடும்பம் வினோத் மோகன்ராஜ், சிந்துமதி, நெலினா, நிக்கோலாஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும். தொழில் முன்னேற்றம் அடையும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அனைவருக்கும் உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும். கூடலூரான் குடும்பம் சகாயராஜ், எலிசபெத் ராணி, ஸ்வீட்டி, டைசன் சார்லஸ், ஸ்வீட்டி, ஸ்டீனா, ரேச்சல், கிறிஸ்டினா மேரி இவர்களின் உடல் நலத்திற்காகவும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டியும், குடும்ப கருத்துகளுக்காகவும், காணாமல் போன மாடு கிடைத்ததற்கு நன்றியாகவும், புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அற்புத அன்னைக்கு நன்றியாகவும், குப்பத்தான் குடும்பம் கே பிரான்சிஸ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாகவும், அவருடைய ஆண்மையிலை மாற்றிக்காகவும், கூடலூரான் குடும்பம் ஆனந்தராஜ், ரெஜினா, ரஞ்சித், மீரா, ஜாஸ்மின், ரியூரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலத்திற்காகவும், தீமைகள் விலகவும், காணாமல் போன மாடு கிடைத்ததற்கு நன்றியாகவும், மட்டியான் குடும்பத்தில் மரித்த திரு ஜான், கடலூர் லூகாஸ், ஆஞ்சலா மேரி, அந்தோனிசாமி, ஆக்னஸ் மரி, சின்ன நெற்குணம், சூசை மற்றும் யார் முன்னியாத ஆன்மாக்களுக்காகவும், சூரன் குடும்பம் மரிய ஜோசப், சோபியா, விக்னேஷ், ராபின்சன், வின்சியா இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும், பிள்ளைகளினுடைய உடல் நலத்திற்காகவும், படிப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றம் அடையும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோனியார் செய்த அனைத்து புதுமைகளுக்கும் நன்றியாகும். கூடலூரான் குடும்பம் அருளப்பன், ஜெசிந்தா மேரி, ஸ்டாலின், பிரபு, அமலா, ஆனந்த்குமார், மெர்சி, ஆலன், ரெக்ஸி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும், ஸ்டாலின், பிரபு, அமலா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகும், உடல் நலம் பெறவும் அந்தோனியாருக்கு நன்றியாகும். கோராண்டான் குடும்பம் டொமினிக், சாவியோ, ஜெனிஃபர் இவர்களின் குடும்பத்தில் கௌதம், மார்க், ஜான்சி இவர்களின் திருமணம் இறைவனின் அருளால் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், அன்னை மேரி மாதாவிற்கும் அந்தோனியாருக்கும் நன்றியாகவும். தண்டுக்காரன் குடும்பம் ராபர்ட், ராஜி, எமிலியா, மெர்சியா, மெர்சிலா, ஈவான், ரூனி, செந்தமிழ் செல்வி உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோனியார் செய்த
அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். எர்லூரான் குடும்பம் ரத்தினம், சௌரியம்மாள், சிங்குராயர், செலின், விக்டோரியா, மாசில்லாத குழந்தைகள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும். பெரிய கரத்தான் குடும்பம் அருளப்பன், மோட்சராக்கினி, ஆரோக்கிய சௌரிமுத்து இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும். குப்பத்தான் குடும்பம் ராக்கினி, அந்தோனி குருஸ், அலெக்ஸ் அமலி, இலன் மில்டன், எர்வின் மில்லர் நன்றியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்களையும் இறைவன் ஆசிர்வதித்து நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டியும். எர்லூரான் குடும்பம் பெரிய நாயகம், அந்தோனியம்மாள், மரி அந்தோனி ராஜா, மேரி ஸ்டெல்லா, வில்லியம் ஆல்பர்ட், பிரேமா, பிரின்சி, லின்சி, மேன்சி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரவும் வீடு கட்டி முடிக்க தேவையான உதவிகளுக்காகவும். தலையாரி குடும்பம் ஈசாக், விக்டோரியால், அனிதா, கிளாடின், தனராஜ், பவுலா மேரி, ரெனோ, ஜோனக்ஸ், அர்ச்சனா இவர்கள் உடல் சுகம் பெற வேண்டியும் ஈசாக் பார்வை பெற வேண்டியும். அனிதா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகும். அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றியாகும். கூடலூரான் குடும்பம் அந்தோனி சாமி, மெல்கிஸ் அருள்ராணி, நிதின் ஜோஷ்வா, ரித்திக் ஜோஷ்வா, அமலமேரி, விக்டர், அந்தோனி சாமி கால்வலி குணமடையவும் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகும். வழுதலம்பட்டு ஜேக்கப், ரோமல் ராஜன், கலைசெல்வி, ஜெசிகா, கார்லெட், மெல்கிசதேக் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகும். ஜேக்கப் வெளிநாட்டிலிருந்து நல்ல முறையில் வீடு திரும்பவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும். பாடக்குடியான் குடும்பம் ஆல்பர்ட், லில்லி இவர்களுக்கு அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். கோசி குடும்பம் மரிய செல்வம், மேரி கிளாரா, ராபின், சுபா, சுதா இவர்களுக்கு தூய அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் ராபின் உடல் நலத்திற்காகவும். ஆட்டுக்காரன் குடும்பம் அருள் ஜெயம், அருள் செல்வி, அனுஜா, ரூபன் இவர்களுக்கு தூய அந்தோனியார் செய்த உதவிகளுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகள் கல்வி வளம் பெறவும். அருட்சகோதரி அல்ஃபினா உடல் நலனுக்காகவும் பணி சிறக்கவும். கிழக்கு அரசடி குப்பம் சுக்லியான் குடும்பம் ஜெசிந்தா மேரி, கலிஸ்தா மேரி, அந்து செல்வம், ஸ்ரீபிரியா உடல் நலத்திற்காகவும் திருமண நல்ல முறையில் நடந்தபடிக்கு அந்தோனியாருக்கு நன்றியாகும். மேலும் அரசு வேலை கிடைக்க வேண்டியும் அற்புத அன்னை புதிய ஆலயம் விரைவில் கட்ட வேண்டியும். ஆட்டுக்காரன் குடும்பம் அசோக் குமார், ஷர்மிளா, தருண், வருண் இவர்களுக்கு அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். தலையாரி குடும்பம் அந்தோனியம்மாள், ஆரோக்கியதாஸ், ஜெசிந்தா உடல் நலனுக்காகவும். ஆரோக்கிய ஜெனிட்டா, சாரால், இசைப்பிரியா படிப்பிற்காகவும். ஆரோக்கிய ஜெனிட்டா 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும் அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். சூரன் குடும்பம் ஜான்பால், ஆலிஸ், அருள்ராணி, பிரின்ஸ் ஆண்டோ, யோனா ஜாய்ஸ் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். கோரண்டான் குடும்பத்தில் மரித்த திருமதி எஸ் ரெஜினா மேரி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாகும். அவருடைய ஆண்மையிலை வாட்சிக்காகவும். மேலும் லூர்தநாதன், பெரிய நாயகம் இவர்கள் ஆண்மையிலை வாட்சிக்காகவும். கருமாரி குடும்பம் சந்தனமேரி, விஜயகுமார், ஜான் ஸ்டாலின், மேரி வாஸ்கா, ஜனார்த்தனன், ஜாய் மெல்வின் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். விஜய் செய்யும் தொழிலை ஆசிர்வதிக்கும் அந்தோனியார் செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றியாகும். மேலும் புதிய ஆலயம் நல்ல முறையில் கட்டியமைக்கவும். மேலும் மரியதாஸ், சௌரிநாயகம், அரியம்மாள் இவர்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும். பெரியகரத்தான் குடும்பம் சேகர், எமில்டா, ஜோஸ்பின், பிரகாஷ், வினோதினி, ஜஸ்லின், அவனிகா வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். பாலூரான் குடும்பம் முடியப்பன், சித்ரா, சச்சின், ரோஹித், ஜென்சி இவர்களின் உடல் நலத்திற்காகவும் மற்றும் கல்விக்காகவும். பொண்ணு தம்பி தனமணி, டோம்னிக் சாவியோ இவர்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும். கோராண்டான் குடும்பம் வில்லியம், ஆரோக்கிய ராஜன், மேரி, ஜோஸ்பின், ஜெயபாரதி, ஜெயபிரியங்கா, ஜெயச்சந்திரன் கல்வி வளம் பெற வேண்டியும். ஜெயபாரதி இறுதி ஆண்டு செவிலியர் தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டியும் உடல் நலத்திற்காகவும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும்.
கிழக்கு அரசடிக்குப்பம் அற்புதராஜ் இயேசுமரி இவர்களின் 13வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகும். முகிலன் வெற்றிமாறன் இவர்களின் படிப்பிற்காகவும், முகிலன் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், தண்டுக்காரன் குடும்பம் மோட்சராக்கினி, ஆரோக்கிய விமல்ராஜ், அனுஷா, சில்வியா, ஜோனஸ் நாயக் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டியும், அகரத்தான் குடும்பம் பிரான்சிஸ், ரீதா மேரி, காணாமல் போன மாடு கிடைத்ததற்கு நன்றியாகும். அஷ்வா, அஷில், ஜோனாஸ், ஆண்ட்ரியா, அக்ஷரா நற்படிப்பிற்காகவும், கிறிஸ்துராஜா வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டியும், கிறிஸ்தோஃபர், வெரோனிகால், ஸ்டாலின், அபிதா, பிரீத்தி, கார்மல், மார்க்ஸ், கெவின் இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமைக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும், பாலூரான், பிரான்சிஸ், எஸ்தர் ராணி, மெர்லின் ரோஸ், ஜோ சின்னப்பன் இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். குடும்ப சமாதானம் வேண்டியும், கஷ்டங்கள் நீங்க வேண்டியும், பிரான்சி குடும்பம் ஆரோக்கியசாமி, லில்லி, விஜய் ஆனந்த், மெரினா இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆரோக்கியசாமிக்கு உடல் சுகமடைந்ததற்கு நன்றியாகும். மெரினாவுக்கு உடல் நலம் பெறவும், மேலும் ஆக்னஸ் சின்னப்பன், ஆரோக்கியதாஸ், அற்புதராஜ், குடலூரான், அருள்தாஸ், சாலினி, நிதிஷ், பிரகதி இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலத்திற்காகவும், மேலும் சின்னப்பன், அன்னமேரி இவர்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாமல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் ஆடுவோம். மேலும் இந்த பலியானது குப்பத்தான் குடும்பம், ஜான் பீட்டர், விண்ணரசி இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக்க. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது போதனையால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 15 17 மற்றும் 20 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தோளில் அழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது புனித அருளானந்தரனுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இவர் யார்? புனித அருளானந்தர். அருளானந்தர் யார்? எங்கே செத்தார்? ஆமாம், தலை வெட்டுண்டு தான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்தவர். எங்கே? ஓரியூர் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்றது. அங்கே வேத சாட்சியாக மரித்தார்.
அவர் ரத்தம் சிந்திய இடம் அது என்ன மண்? அழகப்ப சமுத்திரத்தில் தாண்டா இருக்குது செம்மண். சிவந்த மண் என்று சொல்வார். சிவந்த மண். அந்த மண் என்னமோ அதே கலரில் தான், அந்த சிவப்பு கலரில் தான் இருக்கின்றது. தான் கொண்ட நம்பிக்கையில் எந்த அளவுக்கு நிலைத்திருந்தார் என்றால், அவர் தன்னுடைய உயிரையே தான் கொண்ட நம்பிக்கையின் பால் இழப்பார் என்று எண்ணி பார்க்க நம்ம ஒருவரும் அழைக்கப்படுகிறோம். அத்தகைய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? அதுதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் என்றால் இங்கிலாந்தில் இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை குறிப்பிடுவார். ஏன்னா ஒரு ஆங்கில அகராதியே அந்த பேரில் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்று சொல்வார். உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்கின்றார். என்ன ஆய்வு? 12 கத்தோலிகர்கள், 12 கடவுளை நம்பாதவர்கள் என்று 12 பேரை 2 குழுக்களாக பிரிக்கின்றார். அவர்களிடம் ஒரு படம் கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கையிலும் ஒரு குழுவுக்கு ஒரு படம், இன்னொரு குழுவுக்கு இன்னொரு படம். கத்தோலிக்கர்களின் கையில் அன்னை மரியாளினுடைய படம் கொடுக்கப்பட்டது. அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்களுடைய கையில் ஒரு பெண்ணினுடைய படம் கொடுக்கப்பட்டது. அந்த குழுவினர், ஒவ்வொரு குழுவினரும் தங்களிடம் கொடுக்கப்பட்ட படங்களை உற்று பார்க்க வேண்டும். அந்த சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உடலிலே மின்சாரம் செலுத்தப்பட்டது. அது 4 முறை அவர்களுக்கு மின்சாரம் செலுத்தி பரிசோதிக்கின்றார்கள். அவ்வாறு மின்சாரம் செலுத்துகின்ற பொழுது மின்சாரம் அவர்களுடைய உடலில் எத்தகையதொரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு அவர் பார்க்கின்றார். அப்படி 4 முறையும் ஒவ்வொருவருடைய உடலிலும், முதல் குழு கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அன்னை மரியாளினுடைய படத்தை பார்க்கின்றார். 4 முறையும் அவர்களை பரிசோதிக்கின்ற பொழுது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன விதமான தகவல்கள் வருகின்றன, அதிர்வுகள் ஏற்படுகின்றன, அவர்களுடைய உடல் எப்படியெல்லாம் அந்த மின்சாரத்திற்கு அது வினையாற்றுகின்றது என்று அவர்கள் பரிசோதிக்கின்றார்கள். அதே போன்று நாத்திகர்களுக்கும் பரிசோதிக்கின்றார்கள். இறுதியில் அந்த ஆய்வினுடைய முடிவிலே அவர்கள் வருவது, அந்த நாத்திகர்கள், கடவுளை நம்பாதவர்களுடைய உடலில் மின்சாரம் செலுத்தப்பட்ட பொழுது ஏற்பட்ட பாதிப்பு, அதனுடைய தாக்கம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அன்னை மரியாளினுடைய படத்தை உற்று நோக்கியவர்களுடைய உடலில் செலுத்தப்பட்ட மின்சாரத்தினுடைய தாக்கம் மிக மிக குறைவாக, அதனுடைய பாதிப்பு குறைவாக இருந்தது என்று அந்த ஆய்வின் முடிவிலே அவர்கள் தெரிவித்தார். காரணம், தான் நம்பிக்கை கொண்ட அன்னை மரியாளின் மீது தன்னுடைய கண்களை பதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த மின்சாரம் பாய்ச்சியதோ, அவர்களுடைய உடலிலே வேதிவினை அந்த மாற்றம் நிகழ்ந்ததோ எதுவுமே அதிகமாக பாதிக்கப்படவில்லை. மாறாக சாதாரண ஒரு பெண்மணியினுடைய படத்தை உற்று நோக்கி கொண்டிருந்த அந்த மனிதர்களுடைய உடலில் ஏற்பட்ட பாதிப்பு அதிகம். அப்படி என்றால் நம்பிக்கை கொண்டோர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை என்பதனை அந்த ஆய்விலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே நம்முடைய வாழ்வில் எத்தகையதொரு நம்பிக்கையோடு நாம் செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்முடைய கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் கொண்டு பயணிக்கின்ற பொழுது எதையும் நாம் தட்டி பறிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் இருக்க முடியும். அந்த நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தோடு அனுதினமும் நாம் பயணிக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இப்போ பொங்கலுக்கு முன்னால் நம்ம ஊரிலிருந்து பங்கு தந்தையோடு பல பேர் வேளாங்கண்ணிக்கு இளைஞர்கள் பயணித்தார். இங்கேருந்து பயணித்தோம். அங்கே போய் அன்று இரவு வருவதற்கு முன்னால் முழந்தால் படியிட்டு நான் போனேன். என் கூட 3 பேர் என்னோடு முழந்தால் படியிட்டு அந்த புது கோயிலேருந்து பழைய கோயில் வரைக்கும் போனான். நாங்கள் முழந்தால் படியிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சு, செம்ம மழை. நான் என்ன நினச்சேன், என் கூட மற்றவர்களெல்லாம் நடந்து கொண்டு வந்து ஜெபமாலை சொல்லி கொண்டு வந்தார். அப்போ இவங்கெல்லாம் போயிடுவாங்க, ஏன்னா அந்த வழியில் ஃபுல்லாக தண்ணி ஓடுது, அந்த 2 கரைக்கும் மேலே ஓடுது, அந்த அளவுக்கு தண்ணி ஓடுது, எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா கடைசி வரை அவர்கள் என்னோடு பயணித்தார். அந்த முழந்தால் படியிட்டு செல்லுகின்ற வேளையிலே ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்காக மட்டுமே அங்கே ஜெபமாலை சொல்லப்பட்டது. குடிப்பழக்கத்திலிருந்து விலக வேண்டும், குடும்ப சமாதானம் வேண்டும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு
குழந்தை வேண்டும் என்று அந்த ஜெபமாலை முழுவதுமே இறை மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ கடைசி நாங்கள் சென்று அந்த பழைய கோயில் அந்த முடிகின்ற வரை அந்த மழை பெய்து கொண்டே இருந்தது. எழுந்திரிச்சு நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது தான் தூறல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுச்சு. அப்போ நம்பிக்கையோடு அந்த முழந்தால் படியிட்டு சென்ற சமயத்தில் எத்தகைய நம்பிக்கை இருந்தால் இறைமக்களுக்காக இறைவனிடம் மன்றாடி அந்த ஜெபமாலை ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதனுடைய பலாபலன் என்ன? இன்றைக்கி ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார், ஃபாதர் என்னுடைய மனைவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இதுதான் நம்பிக்கை. இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை உண்மையிலேயே அது ஆழமாக வேரூன்றி இருந்ததென்றால் எதை கேட்டாலும் நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். இந்த ஆண்டு இப்போ கோணாம்புத்துக்கு போய் பூசகருத்து எழுதிட்டு வந்தேன். அழகப்ப சமுத்திரத்து இறை மக்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படி ஆகும். அதே போன்று அந்த திருமணமானவர்களுக்கு குழந்தை வர வேண்டிய முந்திரி நல்லா காய்க்கணும் அப்படின்ட்டு கோணாங்குப்பத்தில் திருப்பலி கருத்து நான் எழுதி விட்டு வந்தேன். அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை தான் இறைவனிடமிருந்து எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நம்மால் இருக்க முடியும். ஒரு மனிதர் தான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக தன்னுடைய உயிரையே இழக்கின்ற அளவிற்கு அவர் துணிகின்றார் என்றால் எந்த அளவிற்கு அவர் இறைவனை முழுமையாக நம்பியிருப்பார் என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார். பல இடங்களில் தாம் சென்றால் எதிர்ப்புகள் இருக்கும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் கத்தோலிக்க கிறிஸ்துவத்திற்கு எதிராக தப்பறை கொள்கைகள் முழங்கப்பட்ட காலத்திலே திருத்தந்தையால் அத்தகைய ஒரு தப்பறை கொள்கைகளை முறியடிக்க அனுப்பப்பட்ட புனித அந்தோனியார் தப்பறை கொள்கைகள் அதிகமாக இருந்த இடத்திலே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மகத்துவத்தை, அன்னை மரியாளினுடைய மேன்மையை எடுத்துரைத்த பொழுது பல எதிர்ப்புகள், பல தாக்குதல்கள் புனித அந்தோனியாரின் மீது கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். ஆனால் அத்தனையும் எதிர்கொள்ள அவர் துணிவோடு சென்றார் என்றால் இறைவன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இறைவன் என்னோடு பயணிக்கின்றார், என்னை அழைத்தவர் என்னுடைய பணியிலே என்னோடு உடனிருப்பார், எவனாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் முழுமையாக நம்பினார். அதனால தான் தப்பறை கொள்கைகள் நிறைந்த இடத்தில் புனித அந்தோனியார் அனுப்பப்பட்டார். அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய அந்த இறை வாக்கு எடுத்துரைக்கின்ற பணியின் வழியாக தப்பறை கொள்கைகளை தடம் தெரியாமல் அழித்தவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். புனித அந்தோனியார் வருகின்றார் என்ற உடனே யாரும் கூடக்கூடாது என்ற பொழுது கூட அங்கே கடலில் இருந்த மஜ்ஜைகளுக்கு ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்து விட்டு சென்றவராக கூடிய அற்புதரான பதவி புனித அந்தோனியார் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய குரலுக்கு 5 அறிவு விலங்குகள் கூட செவிமடுத்தன. நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதனை கழுதை கூட இந்த உலகிற்கு பறைசாற்றியதென்றால் எத்தகையதொரு வல்லமையோடு, வலிமையோடு, ஆற்றலோடு இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் தன்னுடைய வாழ்விலே அவர் ஆண்டவனுடைய செய்தியை அறிவித்திருப்பார். அவர் போன இடத்துக்கெல்லாம் என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, என் உறவினர்கள் இருக்கின்றார்கள், என் மச்சா இருக்கிறான், என் மாமா இருக்கிறான், எனக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்றா போயிருப்பார். சொல்லுங்கள், அந்தோனியார் போன இடத்துலாம் சொந்தக்காரங்களாக கூட கூப்பிட்டு போயிருப்பார்? இல்லை அங்கே உறவினர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிக்க சென்றிருப்பாரா? இறைவனை மட்டுமே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர்ந்து பயணித்தவராக இருந்திருக்கின்றார். தன்னை அழைத்த இறைவன், தனக்கான வழியை ஏற்படுத்திய இறைவன் இறுதி வரை என்னோடு பயணிப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் சென்ற இடங்களெல்லாம் ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அவர் இறை வார்த்தையை இந்த மக்களுக்கு எடுத்து ஏம்பியதன் காரணமாகத்தான் மிகவும் உடலிலே எளிதில் அழுகக்கூடிய அந்த நா இன்றளவும் அழுகாமல் அவருடைய நா இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றளவும் அழுகாமல் அவருடைய நா இருக்கின்றதென்றால்
எத்தகையது ஒரு மகிமையோடு, வலிமையோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு, மேன்மையோடு இறைவார்த்தையை எடுத்து ஏம்பியிருப்பார். அவர் புதுமைகள் செய்ய விரும்பியதை விட ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற பணியைத்தான் அதிகமாக விரும்பியவராக இருந்திருக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அத்தகைய ஒரு நம்பிக்கையினால் நாம் தூண்டப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே உடலும் மனமும் ஒருங்கே இணைந்து இறைவனை நாம் அழைக்கின்ற வேளையில் இறைவன் நம்முடைய குரலுக்கு செவிமடுக்கின்றவராக இருப்பார். இன்றைக்கி அன்னையினுடைய ஆலயங்களில் நீங்கள் சென்று பார்த்தால் பல பேர் சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்றார். நாங்கள் வேற்று சபையில் இருந்தோம், ஆனால் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பணி செய்து பெற்றுக்கொள்ளாததை இங்கே வந்து இந்த அன்னையிடத்திலே மன்றாடியதனால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சான்று பகரக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார். அப்போ உண்மை எங்கே இருக்கின்றது? இறைவன் எங்கே உறைந்திருக்கின்றார்? எங்கே அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நம்முடைய வாழ்விலே உணர நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படும். அப்போ இறைவன் இயங்குவது, இருப்பது, நம்மையெல்லாம் அரவணைப்பது இந்த கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் என்பதனை உணர்கின்ற பொழுது அனுதினமும் ஆலயத்தில் ஆண்டவரை காண ஆவலோடு வருகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். இன்று நான் உயிரோடு எழுந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு இறைவன்தான் காரணம் என்றால் எவ்வளவு வாஞ்சையோடு நான் நன்றி சொல்ல காலையிலே ஆண்டவரை நான் காண வருவேன். காலைல நான் கண்ணு முழிக்கலன்னா என்ன? காலையில் கண்ணு முழிக்கலன்னா என்ன அர்த்தம்? போனோம். காலையில் கண்ணு முழிக்கலனா நான் போனோம். இப்போ கண்ணு முழிச்சேன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கின்றேன். அதற்கு வித்திட்டவர் யார்? இறைவன். எத்தனை பேர் காலையிலே ஆவலோடு வந்து நன்றி சொல்கிறீங்க? எத்தனை பேர் வரீங்க? அப்போ ஏனோ தானோ என்கின்ற ஒரு மனநிலை. போனால் என்ன, போகலனா என்ன? ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டான்னா நின்றான், பல்பு எரியாது. அது அவரிடம்தான் இருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்வில் அது நடக்கலாம். அலெக்சாண்டரை இறந்த பொழுது அவருடைய இறப்பிலே 3 நிகழ்வுகள் அரங்கேறியதாம். ஒன்று, தலைசிறந்த மருத்துவர்கள் அவருடைய அந்த சவப்பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும். யாரை? தலைசிறந்த, உலகிலே தலைசிறந்த, அந்த நாட்டிலிருந்த தலைசிறந்த மனிதர்கள். இரண்டாவது, அவருடைய சவப்பெட்டி போகின்ற வழியில் அவர் அந்த எல்லா நாடுகளிலிருந்தும் கொண்டு வந்த தங்கம், வைரம், விலையுயர்ந்த கற்களெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? போடப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய கை வெளியில், அவருடைய கை மட்டும் திறந்த நிலையில் வெளியில் இருக்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று தளபதிகள் கேட்ட பொழுது, உலகில் தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்ன பண்ண முடியல? காப்பாற்ற முடியவில்லை. நான் எவ்வளவுதான் விலையுயர்ந்த பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து கொள்ளையடித்து வந்தால் அது எங்கிருந்து வந்ததோ அதுக்கே சென்று விட்டது, மண்ணுக்கே சென்று விட்டது. இந்த உலகத்தையே நான் ஆள நினைத்தேன். ஏன்னா அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு கனவு. ஆனால் ஒன்றும் இல்லாமையினால் நான் போகின்றேன் என்பதனை இந்த உலகு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதுதான் யதார்த்தம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன்தான் எல்லாம் என்பதனை நாம் உணர்கின்ற பொழுது அவரை காண ஆவல் கொண்டு இருக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருப்போம். ஒருவர் நமக்கு இனாமா ஒரு 50,000 ரூபா பணம் கொடுக்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வாங்கிறதுக்கு எவ்வளோ ஆவலாக போவீங்க? போவீங்களா, போக மாட்டீங்களா? போவீங்கல்ல. நீங்கள் இருப்பது, இனி இருக்க போவது எல்லாமே யாருனுடைய கையில் இருக்கின்றது? இறைவனுடைய கையில் இருக்கு. அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவரை காண எத்தகையதொரு ஆவலோடு, விருப்பத்தோடு, மகிழ்ச்சியோடு விரைகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கின்றோம். எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவரை உண்மையாகவே நாம் தேடுகின்ற பொழுது நமக்கானதை நிறைவாக தந்து வழிநடத்துவார். கூடிய அற்புதரான பதவி புனித அந்தோனியார்
அந்த நம்பிக்கையினால் தூண்ட பெற்றவராக தன்னுடைய வாழ்வில் பயணித்தார். இறைவன் சூடிய அந்த மணிமுகுடத்தை தன்னுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். எனவே நாமும் அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு இறைவனை நாடி தேடுகின்றவர்களாக அவரால் மட்டுமே வாழ்கின்றோம், அவரால் மட்டுமே நம்முடைய வாழ்வு இயக்கப்படுகின்றது, அவரின்றி நம்முடைய வாழ்வு இல்லை என்பதனை உணர்ந்து அவரை மட்டுமே பற்றி கொள்வோம். ஆமேன். ஆண்டவரே அன்புள்ள இறைவனை போற்றுகிறோம். அப்பத்தை பெற்றுக்கொண்டோம், நிலத்தில் வழி மனித உழைப்பின் பயன்மடைந்த அப்பத்தை நமக்கு ஒப்படைக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனை நின்று வாழ்த்த பெறுவாராக. ரசத்தை பெற்றுக்கொண்டோம், திராட்சை ரசத்தை கொடுக்கின்றோம். இதை எங்களால் மாறும்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாரின் நினைவில் நாங்கள் உடம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைபற்று மிக்க நிறையின் வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாக்கவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்து, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் வீட்டில் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், உடன்பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திரும்ப ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் மழை நல்குய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், அன்னையார் திருச்சபையை நினைவு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறைசாட்சியான புனித அருளானந்தர், நாங்கள் நினைவுகின்ற எங்களுடைய பாதுகாவலர், உங்களுடைய அற்புதரான பதவி புனித அந்தோனியா, இவ்வுலகில் நமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இளைப்பாளர் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருவர்களே மேற்கொண்டாடுகின்றோம். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்து வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வின் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை
இறைவன் தருகின்ற விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தருகின்ற விருந்து இதயம் நிறைந்திடும் விருந்து. இறைவன் தருகின்ற விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தருகின்ற விருந்து இதுவே அகமருந்து. தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும். நான் துயரில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும். நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளி பிளம்பாய் அருகே இருக்கின்றாய். இருளில் நானும் நடந்தாலும் ஒளி பிளம்பாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரவே வரமாகும். வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல் வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல் வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தருகின்ற விருந்து இதுவே அகமருந்து. போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும்போது நான் பிறரை அன்பு செய்வேன். உன்னில் கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும்போது நான் பிறரை அன்பு செய்வேன். உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. பேச்சினிலும் மூச்சினிலும் உந்தன் சாட்சியாய் எழுதிடுவேன். என் பேரு நீதானே, என் நாவல் நீதானே, என் பாதை நீதானே, என் பயணம் நீதானே. என் பேரு நீதானே, என் நாவல் நீதானே, என் பாதை நீதானே, என் பயணம் நீதானே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தருகின்ற விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தருகின்ற விருந்து
பணிக்கான ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உமது நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசிர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் என் பங்கையும் உமது ஆலயம் உருவாக இருக்கின்ற இடத்தையும் புனிதப்படுத்தியுள்ளோம். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாகமானதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழுப்ப அருள் புரியும். ஆற்றலின் ஊற்றாகிய தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய ஆலயத்திற்காக உழைக்கவிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவரு இறைவா, எம் பாதுகாவலி புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாவலிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும் ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவு பெற அருள் புரிவீராக. ஆமேன். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் அமைந்திட பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார் நவநாள் ஜெபம். ஒவ்வொரு மாதம் முட்டி போடுங்கன்னு சொல்லணும். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக வரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்கள் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்களை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளையும் உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறையன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிகளை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை பொறுத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பு கூறி மன்றாடுவோமாக்க.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியார், புனித அருளானந்தரின் நினைவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை திருப்பலி முடிந்தவுடன் என்னது நற்கருணை ஆராதனையா? வயதானவர்களுக்கான, வியாதிக்காரர்களுக்கான நற்கருணை வழங்கப்படும். நான் வரும்போது தான் வாய்க்கூப்பிலின்றது தந்திடுவாய் தேவ
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும், புனித மரியின் மாஸ்டர் திருஹிருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும், புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இயேசு மரிய சூசை, எங்களை காத்து ரட்சியும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி, நன்றி, மரியே வாழ்க.